கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கண் பாரம்மா. அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அம்மா அம்மா அம்மா. எல்லாமல்ல இறையருளை மனத்திலே வணங்கி மிகச் சிறப்பான இந்த நன்னாளிலே அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தை, இசைப்பட்டிமன்றத்தை உங்களுக்கு வழங்குவதிலே பெருமிதமடைகின்றோம். தொடர்ந்து செல்வா ஸ்டூடியோ நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ஆதரவளித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நேயர் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு, தொடர்ந்து செல்வா ஸ்டூடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் என்பதை, அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்பதையெல்லாம் தெளிவாக உங்களிடம் சொல்லி நல்ல ஆதரவினை நீங்கள் தர வேண்டும் என்பதை சொல்லி, நல்ல ஒரு தலைப்பு, காலத்திற்கு ஏற்ற தலைப்பு. ஏன்னா காலம் அப்படிப்பட்ட காலம் இருக்கின்றது. மனிதனுக்கு மனிதன் முகம் கொடுத்து பேசுவதற்கு கூட இன்னைக்கு யாருக்கும் நேரம் இல்லை, யாரும் தயாராக இல்லை. உங்களால் ஒரு காரியம் எனக்கு ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட முகம் கொடுத்து சிரித்து மழுப்பி அழகாக அன்பை பேசுவேன். உங்களால் எனக்கு எந்த காரியமும் ஆகாது, தேவையில்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு உங்களுக்கு முதுகத்தான் பார்க்க முடியும், சிரிப்பையும் பார்க்க முடியாது, முகத்தையும் பார்க்க முடியாது, பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. இது மூன்றாவது மனிதர்களிடம் மட்டுமல்ல, இன்றைக்கி பெற்ற தாய் தந்தையர்களிடமே இப்படி ஒரு சூழல் ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த மன்றத்திற்கு, இந்த சபைக்கு தோன்றியதனால் இந்த தலைப்பு தோன்றியது. தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பெற்றோர்களை பெரிதும் போற்றி மதித்து பாதுகாப்பது ஆண் பிள்ளைகளா அல்லது பெண் பிள்ளைகளா? அதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. யார் பெற்றோர்களை, தாய் தந்தையருக்கு நல்ல மதித்து போற்றி அவங்கள பாதுகாத்து அவங்க சொற்படி கேட்டு அவர்களுடைய பெயரையும் புகழையும் மேலும் மேலும் பெருமடங்காக்குகின்ற அந்த பணியை சீரோடும் சிறப்போடும் தரத்தோடும் யார் செய்து கொண்டு இருக்கின்றார்? ஆம்பளை செய்துட்ருக்காங்களா, பொம்பளை பிள்ளைகள் செய்துட்ருக்காங்களா, இல்லை அதில் என்ன குறைபாடுகள் இருக்கின்றது அப்படிங்கிறத பேசுவதற்காக தான் இங்கே இரண்டு அற்புதமான அறிஞர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அற்புதமான இசையமைப்பாளர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது ஒரு காலத்தில் சாதாரணமாக 10-12 பிள்ளைகளை பெற்று போட்டுருவாங்க. பெற்று போட்டுக்கிட்டு யாதோ ஒரு பிள்ளை பார்க்கும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. அதுக்கு கண்ணா முத்துக்கு முத்தா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து, அதுலேயும் மனைவி அப்படியே உண்டாயிட்டான்னு சொல்லுவோம்ல, குழந்தை உண்டாயிட்டா அப்படின்னு கேட்ட உடனே அந்த தகப்பனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளோ எப்பேற்பட்ட சந்தோஷம். அம்மாடி உன்மேனி பால் வண்ணமோ, அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ, மாதங்கள் பலவாகி உருவானதோ, மகராணி முகம் இன்று மெருகேறுதோ, ஆடாத பொன்னூஞ்செல்லாடு, பாடாத தெம்பாங்கு பாடு, மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன், மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன், மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா, கண்ணான மணவாளன் சேயாகிறான், கல்யாண மகராசி தாயாகிறாள், கட்டில் கண்டால் அங்கு நான் பிள்ளையே, தொட்டில் கண்டால் அங்கு என் பிள்ளையே. அவ்வளோ சந்தோஷமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார். ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுன்னா அந்த மாதிரி பிள்ளைகள் பிறந்துட்டு அப்படின்னு சொன்னால் கள்ளிப்பால் ஊற்றியோ இல்லை இந்த மாதிரினா பொம்பளை பிள்ளைகளை சொன்னார். உங்களை இல்லைம்மா எல்லா ஊர்லேயும் இருந்துச்சு.
எல்லா மாவட்டங்கள்லேயுமே அங்கங்கே இருக்க தான் செய்யுது. அங்கே வந்து கொஞ்சம் நிறைய இருந்ததுனால வெளியே வந்து தவிர மற்றபடி மறைவாக நிறைய எல்லாவர்களையும் பொம்பளை பிள்ளைன்னா என்ன செய்துருவான்னா ஒரு நெல்லை தூக்கி போட்டு இல்லைன்னா அதுக்கு நீ சில கிளவி இருப்பா வீட்டில் கொஞ்சம் அதை கள்ளிப்பாலை ஊற்றி கொன்னுருவான். அது முடிஞ்சு பொம்பளை பிள்ளைனா முடிஞ்சு. ஆனால் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு தெரிவான். அப்படி இருந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி பொம்பளை குழந்தைக்கு நீங்கள் பால் ஊற்றுறதுக்கு யாராவது கிளவி வந்தால் கிளவிக்கு பால் ஊற்றிடுவாங்க. அப்படி உள்ள நிலைமையில் இன்னைக்கு ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்கும் என்று சொன்னான் பாரதி. அது இன்றைக்கு நனவாகிருக்கின்றது, மெய்ப்பட்டு இருக்கின்றது. இப்போ இந்த சூழலில் அந்த பொறுப்பு 2 பேருக்குமே இருக்குது. இதில் யார் அதில் அதிக கவனம் எடுத்துக்கிறாங்க? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா அப்படின்னு யார் அக்கறை எடுத்து செய்கிறா, யார் பாசத்தோடு செய்கிறா, யார் அதை உணர்ந்து உள்ளபூர்வமாக செய்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. உடனடியாக பெற்றோரை பெரிதும் போற்றி பாதுகாப்பது ஆண் பிள்ளைகளே என்று பேசுவதற்காக தம்பி அஜித் குமார் அவர்கள் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையின் பொற்பாதங்கள் தான் பணிந்து நல்லவோ பிள்ளை பதில் ஆரம்பிக்கச்சிலே ஈன்றெடுத்த சொல்லுங்க. நடுவர்களே, நீங்க சொன்ன மாதிரி அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. ஆமா, பெற்றோரை பெரிதும் பேணி பாதுகாப்பது ஆண் பிள்ளைகளா பெண் குழந்தைகளா? கரெக்ட் தான் நடுவர்களே. நடுவர்களை குழந்தை பிறக்கும் போதே அந்த அப்பாவுக்கு ஆண் பிள்ளை பிறந்துட்டா ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஜான் பிள்ளைனால ஆண் பிள்ளைன்னு சொல்லுவாங்க நடுவர்களே. ஆண் குழந்தை பிறந்தவன சந்தோஷப்படுவான் பாருங்க. நேர்த்திக்கிட்ட நேர்த்திக்கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே, நீ கொடுத்த சக்தியத்தான் பார்த்து புட்டேன் ஐயனாரே, தங்கமணி வைரமணி போல ஒரு புள்ள பொறப்பா. நடுவர்களே, தங்கமணி வைரமணி போல ஒரு பையன் பொறப்பா நடுவர்களே. அந்த ஆசையோட காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆண் குழந்தைக்கு தான் நடுவர்களே பெத்தவங்க என்னைக்குமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? சிங்கக்குட்டி சிங்கக்குட்டி பிறந்துட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு அப்படி இல்லை, சிங்கக்குட்டி பிறந்துருக்கான். பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா பொட்டை குட்டியா நடுவர்களே அப்படின்ட்டு அப்படியே போயிடுவான். அது காரணம் என்ன தெரியுமா நடுவர்களே? அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஆம்பளை பிள்ளை தான் பசங்க, அந்த ஆண் குழந்தை தான் பெத்தோரை பாதுகாப்பான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க நடுவர்களே. நடுவர்களே, பொம்பளை பிள்ளை காதுக்கு கம்மல் போடும், கைக்கு வளையல் போடும், மூஞ்சிக்கு மேக்கப் போடும். என்னைக்காவது ஒரு நாள் பொங்கல் தீபாவளினா வாசல்ல வந்து கோலம் போடும். ஆனா ஆம்பளை பிள்ளை தாயா பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடும். இதை இல்லன்னு யாராலையும் மறுக்க முடியுமா? ஆம்பளை பிள்ளை சோறு போடும், நீ கோலம் போடுவான். அதை கூட இப்ப ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துட்டு போயிடும். ஆமா நடுவர்களே, அதுதான் சொன்னாங்க நடுவர்களே. பெத்த பிள்ளைங்களுக்காக, பெத்த அப்பாக்காக, அம்மாவுக்காக, கூட பிறந்த தங்கச்சிக்காக வெளிநாட்டுல போய் ஒரு 50 மாடி கட்டிடத்துல கயிறுல தொங்கி பெயிண்ட் அடிப்பான் நடுவர்களே. கண்ணாடியை துடைக்க வேலைக்கு போவான். என்னைக்குமே வருத்தப்பட மாட்டான். 3 பொம்பளை பிள்ளை இருக்கு அந்த வீட்டுல. அம்மா சொல்லுவாங்க, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். சொந்த இருந்த வீட்டை வித்துட்டு அக்காவுக்கு கல்யாணம் முடிப்பான். 2வது தங்கச்சி இருக்காடா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஊரை விட்டு வெளிநாடு போவான். சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸை இழந்து, குடும்பத்தை இழந்து, எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பான். தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு காசும் சேர்த்துருவான். ஆனா காசு வந்துரும், அவனால அந்த கல்யாணத்துக்கு வர முடியாத நடுவர்களே. வெளிநாட்டிலே இருப்பான். தங்கச்சி கல்யாணத்தை ஒரு வீடியோ கால்ல பாத்துட்டு இருப்பான் நடுவர்களே. அந்த கடத்தையும் அடைச்சிருவான். அடுத்ததாவது நம்ம ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம், நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம், அவனுக்கும் ஆசை வரும் தானே. ஆம்பளை தானே அவனும். 32 வயசு ஆயிரும். அப்பாவுக்கு ஸ்தானத்துல இருந்து அப்பாவுடைய கடமையை செய்யறான். 32 வயசு ஆயிரும், ஊருக்கு வருவான். செய்ய முடியுமா இத? ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா, தேவர்களின் பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேனம்மா, மணமங்கலம் திருக்குங்குமம் வாழ்கவென்று பல்லாண்டு நான் பாடுவேன். ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, தெய்வம் தந்த தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. சபாகைக்காக பாட பாட கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நடுவர்களே கேளுங்க, 2வது தங்கச்சிக்கும் திருமணம் முடிஞ்சு போயிடும். ஊருக்கு வரும்போது கல்யாணம் பண்ணிடலான்னு அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்பா அம்மா சொல்லுவாங்க,
தங்கச்சி மட்டும் ஒருத்தி இருக்காடா, அவளையும் கடத்திட்டா நம்ம கடமை முடிஞ்சு போகட்டான்னு சொன்னப்புறம் அதையும் அவனோட கனவை அழிச்சுக்கிட்டு திரும்பவும் வெளிநாட்டுக்கு போறான் நடுவர்களே. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு போகுது. 35 வயசு 36 வயசுல ஊருக்கு திரும்பி வர்றான். அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க தயாரா இல்ல. வயசாகி போச்சு, 38 வயசாச்சு. இவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்னு பொண்ணை பெற்றவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. கல்யாணமே இல்லாம எத்தனை முதிர் கண்ணர்கள் இப்போ முதிர் கண்ணி மட்டுமா இல்லையா, எத்தனை ஆண்கள் கல்யாணம் ஆகாம அலைஞ்சு திரியறாங்களா? காரணம் யார் நடுவர்களே? குடும்பம். முதிர் கண்ணர்கள் எவ்வளவு நாள் நீங்க கள்ளி கள்ளி கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலத்துல முதிர் கள்ளி கள்ளில நாங்க போய் எப்ப பேர் வாங்குறது? இனி மாத்திருங்க எல்லாரும் தயவு செய்து. இப்போ எல்லாம் முதிர் கண்ணர்கள் இல்லனா முதிர் கள்ளர்கள்னு சொல்லுங்க. கள்ளர்களுக்கு எல்லாம் பேர் மாறிடுறாங்க. ஏன்னா கள்ள முழி முழிச்சிட்டே திரிவான் பாத்துக்கிடுங்க. பாம்போல இருக்கும். சார் எனக்கு பொண்ணு தரவே இல்லை சார், தரமாட்டேங்க சார். நான் ஒண்ணுமே கல்யாணம் நடுவர்களே, ஆம்பளைக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு குடும்ப பொறுப்பு தான் நடுவர்களே காரணம். அவனோட தொழில் காரணம் இல்ல, அழகு காரணம் இல்ல, குடும்ப பொறுப்புக்காக அவன் வாழ்க்கையை இழந்துட்டா. அது ஒண்ணுதான் நடுவர்களே காரணம். சரி, அதுவும் முடிஞ்சு போச்சுப்பா. தங்கச்சி 3 வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவன் கடமை ஒரு நாள் முடியாத நடுவர்களே. அப்பவும் அப்பா ஸ்தானத்துல இருந்து அந்த தங்கச்சிக்கு பிறந்த குழந்தைக்கு எல்லா சீரையும் இவன் தான் செய்வான். அப்பாவுக்கு செய்யானே இல்லையா, ஆனா அப்பாவுக்கு ஸ்தானத்துல இருந்து இல்ல எல்லாம் செய்வான். அம்மா எல்லா செலவையும் கடன் வாங்கி செய்வான். மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவும் குயிலே தாய் மாமே சீர் சுமந்து வாராண்டி, அவன் தங்க கொலுசு ஒண்ணு தாராண்டி. சீரு சுமந்த சாதிசனமே ஆறு கடந்தா ஒரு வருமே. ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகும்னு, எருமை பால் குடிச்சா எப்போ வந்து சேரும்னு. காராம்பசு வாங்கி வாராண்டி தாய் மாமே, வெள்ளிச்சம்பு செஞ்சா விளக்கி வைக்க வேணும்னு. தங்கத்தில் தப்பு செஞ்சு தாராண்டி தாய் மாமே. பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க. ஈயரும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு. மச்சான ஈர துணி கட்டி இருக்க சொல்லு. மானூத்து மந்தையில மாங்குட்டி வெத்த மயிலே பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவும் குயிலே. நடுவர்களே, அவ்வளவு சீரையும் செய்யறது ஆம்பளை நடுவர்களே. ஆனா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இந்த பாட்டி, ஊர்ல உள்ள பாட்டி எல்லாம் அந்த பொண்ணு முடிஞ்ச கல்யாணம் முடிஞ்சு வரும்போது கேட்பாங்க பாத்தீங்களா, ஏதாவது புழு பூச்சி உண்டாச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, புழு பூச்சினா என்ன தெரியுமா நடுவர்களே? என்னது? புழுன்னா ஆம்பளை பிள்ளை, பூச்சினா பொம்பளை பிள்ளை. ஓஹோ. ஏன்னா அந்த புழு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதே இடத்துல தான் சுத்தி சுத்தி வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும். அதுலயே இருக்கும், அதே இடத்துல இருக்கும். ஆனா பூச்சியா இருக்கும், ரெக்கம் முடிச்ச உடனே பறந்து போயிடும். எல்லாத்தையும் பூச்சிக்கிட்டு அந்த பறந்து போயிடும். ஆமா, பூச்சிக்கிட்டே பறந்து போயிடும். வீட்டுல இருக்கிறதெல்லாம் பூச்சி மீதி எல்லாம் பூச்சி இருக்கு. ஆமா நடுவர்களே, பெண் குழந்தை சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா மேல பாசத்தை காமிக்கும். வயசுக்கு வந்தப்புறம் அம்மா மேல பாசத்தை காமிக்கும். கல்யாணம் முடிஞ்சப்புறம் கணவன் மேல பாசத்தை காமிக்கும். கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்தப்புறம் பாசத்தை குழந்தை மேல காமிக்கும். உங்க பாசம் ஒரு நிலையா இருக்கவே செய்யாது. ஆனா ஆம்பளை பிள்ளை அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னால இருந்து பிறந்ததுல இருந்தே அவனுக்கு நேரடியா அப்பா கிட்ட போய் கட்டி பிடிச்சு முத்தம் குடிக்க தெரியாது. அப்பா கூட ஆசையா இருந்து பேச தெரியாது. ஆனா எல்லா பாசத்தையும் மனசுக்குள்ளால வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த பாசம் மனசுக்குள்ளேயே இருந்து மறைஞ்சு போகுது. ஆனா பொம்பளை பிள்ளைங்க அப்படி கிடையாது. ஐயா, கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க இன்சியலையே நீங்க மாத்திரீங்களே, உங்களால எப்படி நிலையான பாசத்தை கொடுக்க முடியாது? இல்லாம நீங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே பேர பின்னாடி அவருக்கு பேர சேர்த்துறீங்களா? மாற்ற வேண்டியது இருக்கா இல்லையா? நடுவர் அவர்களே, ஒரு ஆண் பிள்ளை இருக்கான் தெரியுமா, அப்பம் பேச்ச கேட்க மாட்டாது. பேரை தான் மாத்தினியா? நான் ஆம்பளை அப்படி அவனே மாறிடுவான். பொண்டாட்டி பேச்ச கேட்டு நிறைய பேர் மாறிடுவாங்க. நடுவர்களே, இது வந்து அந்த காலத்துல இருந்து இது ஒரு பெரிய தப்பான குற்றச்சாட்டு. நடுவர்களே, அந்த காலத்துல இருந்தே பொண்டாட்டி பேச்ச கேட்டு மாறுவான், பொண்டாட்டி பேச்ச மாறான ஒரு தப்பான குற்றச்சாட்டு இருக்கு நடுவர்களே. எங்க அப்பா அம்மாவை நான் நல்லா பாத்துக்கணும்னு ஆசைதான். ஐயா, நான் காலையில வேலைக்கு போறேன்னா ராத்திரி 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வரையா, வாரத்துக்கு முன்னாடி சண்டாளி வா படுத்தக்கூடிய பாடல எங்க அப்பாவும் அம்மாவும் அந்த 12 மணி நேரம் சிக்கி தவிக்க கூடாதுன்ற காரணத்தினாலதான் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கட்டுன்னு போயிருக்கிறான். அவன் சந்தோஷத்தை இழந்துதான் அவங்க அப்பா அம்மா ஒரு முதியோர் இல்லத்துல விடுறான். நடுவர்களே, வீட்டுல இருக்கும்போது இவன் உயிரோட சண்டாளி கொன்னாலும் கொண்டுருவான். அவ்வளவு நல்ல என்ன முதியோர் இல்லத்துல விடுறதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு பாத்தியா? வேற வழி இல்லாம மனைவிக்கு கட்டிய மனைவிக்கு தொந்தரவு தாங்க முடியல. அங்கயாவது நிம்மதியா உயிரோட இருந்துட்டு போட்டு நடுவர்களே, எப்படி நீங்க எங்களை குறை சொல்ல முடியும்? சட்ட கிழிஞ்சிருச்சா அதை தச்சு மூடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே இது எங்க முறையிடலாம். காவிரி கங்கை ஆறுகள் போலே கண்களில் நீரும்
மன்றாடு எடுத்தவதா என்னையும் கத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்குத்தா என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. நடுவர் அவர்களே, ஆம்பளை பிள்ளைங்க என்னைக்கும் அப்பா பேச்ச கேட்க மாட்டான் தான். ஆனா அப்பாவுக்கு ஒண்ணுனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். அவன் ஆம்பளை பிள்ளை. ஆமா, ஒரு அப்பா ஒரு தைரியமா ஒரு இடத்துல போய் பேசுறாங்கன்னா என் பையன் பின்னாடி இருக்கான்ற தைரியத்துல பேசுவாங்க நடுவர்களே. ஆனா ஒரு பொண்ணை பெத்தவரை பாருங்க, பொண்ணை பெத்துட்டோம் பொறுமையா தான் போகணும், பொண்ணை பெத்துட்டோம் பொறுமையா தான் போகணும். தன்னோட சுயமரியாதையெல்லாம் இழந்து இன்னொரு இடத்துல கை கட்டி நிக்கக்கூடிய தர்ம சங்கடமான நிலைமை பொண்ணை பெத்தவர் தான். பொண்ணை பெத்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பொண்ணை பெத்துட்டேன், வயிற்றுல நெருப்பை கட்டி வச்சிருக்கேன், கட்டிக்கிட்டு இந்த நெருப்பை எவனுக்கு தலையில கொளுத்தி உள்ளாவனு பார்த்துக்கிட்டே இருப்பான். நடுவர்களே, ஆமா நடுவர்களே, ஒரு பெண்ணை கெட்டி கொடுக்கறது வரைக்கும் அந்த தகப்பன் வந்து நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு எத்தனை கஷ்டங்களை தாண்டி வரான் நடுவர்களே. ஆனா அந்த சுமையை எல்லாம் ஒரு ஆண் பையன் மேலதான் இறக்கி வைக்கிறாங்க. இது இல்ல நீங்க சொல்ல முடியுமா? நடுவர் அவர்களே, உண்மையிலே நடக்கக்கூடிய சம்பவம். ஒரு பொம்பளை பிள்ளைங்க இப்போ ஆடை சுதந்திரம் சொல்லிட்டு அது ரொம்ப நாசமா போய்கிட்டு இருக்கு. பெத்த அப்பா கேட்க முடியாது, கேட்டா பிள்ளைங்க வந்து அதை சிரிச்சே சமாதானப்படுத்திடும். பெத்த அம்மா கேட்க முடியாது, எதிர்த்து பேசிடும். ஆனா அண்ணன் அந்த வீட்டுக்குள்ளால வரும்போது ஒரு பொம்பளை பிள்ளை அந்த மாதிரி போக முடியாது. எங்க போற, என்ன ட்ரெஸ் இது, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போ, சால் எடுத்து போட்டுட்டு போ சொல்லும் போது மறுத்து பேச முடியுமா? அப்பாவுக்கு மேல ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை விடுதா ஆண் பிள்ளை நடுவர்களே. என் தங்கச்சியை கூட இன்னைக்கு கூட்டிட்டு வந்தது, பைக்ல கூட்டிட்டு வந்தா என் கண்ணால பார்த்தேன். என்னதான் அம்மான்னு பேச வந்தாலும் அப்பா ஸ்தானத்துல இருந்து அண்ணன் கூட கொண்டு இறக்கி விடுறானா அது யார் நடுவர்களே? அண்ணன் ஒரு கோவில் அம்மா. ஆமா, இல்லன்னு சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட இவ்வளவு ஆனா எல்லா சந்தோஷத்தையும் ஏத்துக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த சைடுக்கு பேச வந்திருக்கிறது என்னன்னு எனக்கு சொல்ல முடியல நடுவர்களே. எனவே சொல்றேன் நடுவர்களே, எந்த வகையிலும் பெற்றோரையும் குடும்பத்தையும் சேர்த்து பேடி பாதுகாப்பது ஆண் பிள்ளைகளை என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆம்பளை ஒரு அண்ணனா இருந்து, ஒரு தாய் மாமனாக இருந்து, அப்படிதானே, ஒரு தம்பி அண்ணனா இருந்து என்னெல்லாம் செய்யறாங்க கூடியதை சொன்னான். இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும். அப்பா ஸ்தானத்திலே இருக்கான், அப்பாவை போற்றி, அதுவே அவருக்கு ரிலாக்ஸ், பெரிய ஒரு இது தானே, சந்தோஷம் தானே. என் பிள்ளை எல்லாத்தையும் பார்த்துக்கிடான், என் பிள்ளை எனக்கு பதிலாக நிற்கான் அப்படிங்கக்கூடியது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ அந்த அப்பாவுக்கு ஸ்தானத்தில் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்கம்மா தங்க பாரதி அவர்கள் உடனடியாக. நடுவர் அவர்களே, அற்புதமான தலைப்பு. பெற்றோரை பேணி பாதுகாப்பது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா? ஆமா, இதுதானே தலைப்பு. ஆமா, இதற்கு ஒரு கேள்வியே தேவையில்லை அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பெற்றோரை பெரிதும் பேணி பாதுகாப்பது ஆண் பிள்ளைகள் அல்ல நடுவர் அவர்களே, பெண் பிள்ளைகள் தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க இன்றைய காலகட்டம். ஆண் பிள்ளைகள் பிறந்தா என்ன சொல்லுவாங்க? வாரிசு தான். ஆனால் அந்த பெண் பிள்ளைகள் தான் இறைவன் கொடுத்த பரிசுங்க. பரிசு வேணுமா வாரிசு வேணும்? ஆண் குழந்தைகள் பிறந்தா என்ன சொல்லுவாங்க? சிங்க குட்டி பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவே அவனை மனுஷ லிஸ்ட்ல வைக்கல. ஆனா பெண் குழந்தைகள் பிறந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்கா அப்படிம்பாங்க. அந்த பரிசு அன்னைக்கு ஒருத்தன் சட்டெல்லாம் கிழிஞ்சி நல்ல அடியும் வாங்கி எல்லாம் கிழிஞ்சு எடுத்து வெளியே வந்தான். சொல்லுவா, உனக்கு மனைவிக்கு நீ தான் பரிசுன்னு சொல்லுவா இல்லையா? நீ அதான் பார்த்துக்க பிரிச்சு பார்த்துட்டா. ஏன்னா இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் பொறுப்பாட்டா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? என்ன வேணா நடக்கட்டும், நாங்க சந்தோஷமா இருப்போம், உசுறு இருக்கிற வரன வேணும் உல்லாசமா இருப்போம். என்ன வேணா நடக்கட்டும், நாங்க சந்தோஷமா இருப்போம், உசுறு இருக்கிற வரன வேணும் உல்லாசமா இருப்போம். எனக்கு ராஜா நான் தான், எனக்கு ராஜா நான் தான், எனக்கு ராஜா நான் தான். ஆளுறேன் எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். ரக்கிட்ட 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 சொல்லி வண்டியில 108 வேகத்துல போயிட்டு திரும்பி வர நேரம் 108 ஆம்புலன்ஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் ஆம்பளை பிள்ளை. இப்படி அவனையே அவனால பாதுகாக்க முடியலையே, அவன் எப்படிங்க பெற்றோரை பாதுகாப்பா? அப்பாவுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியதே இந்த ஆம்பளை பிள்ளைகளாகும். ஆமா, 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக்கு தான், இல்லன்னா நான் வீட்டுல தூக்கு போட்டு செத்துருவேன். ஆமா, பைக் வாங்கி கொடுத்தா ரோட்டில போய் செத்து கிடப்பான். ஆமா, மொத்தத்துல இவன் இந்த ஏதாவது செய்வான். அதனால அவர் பாம்பு அப்படி எத்தனை தகப்பன் அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? கேட்டுடுங்க சார். ஆமா, அதனாலதான் ஆண் குழந்தைகள் பிறந்தா அப்பாலாம் எப்படி பாடுறாங்க? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ
குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. ரியரரரரா 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 ரியரரரரா. பொம்பளை பிள்ளை ரியா தான். ரியா ராரா. ஆமா ரியா ராரா. அதனாலதான் பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா என்ன சொல்லுவாங்க? நிலமகள், வான்மகள், மண்மகள், குலமகள், தெய்வமகள், குணமகள், கலைமகள், அலைமகள், மலைமகள். குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக, அங்கையர் கண்ணி மங்கள செல்வி திருமகளே வருக, வாழும் வீடும் வளமுடன் நாடும் வளம் பெறவே வருக, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது, இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது. பிள்ளை வந்து நான் எப்படி இருக்கு தம்பி? எவ்வளவு அழகா இருக்கு. ஆம்பளை பிள்ளை வந்தா 2.5 லட்சம் ரூபாய்க்கு கேடிஎம் பைக் கேட்பான். ஆமா. இல்லனா சாவேம்மா. பொம்பளை பிள்ளை வந்தா நடுவர் அவர்களே 65 ரூபாய்க்கு ஒரு லிஃப்டிக்கும், 15 ரூபாய்க்கு ஒரு ஐ லைனரை வாங்கி கொடுத்துட்டா, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துட்டா, அவ லிஃப்டிக்கையும் போட்டு ஐ லைனரையும் போட்டுக்கிட்டு அதில் ஒரு செல்ஃபியும் எடுத்து அப்படி ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு அது பாம்போல வீட்டில் இருக்கும். பாம்போல இருக்கும். நல்ல பிள்ளைகள். ஆமா, அழகுக்கு தானே நடுவர் அவர்களே அழகு சேர்க்க முடியும். ஆண் குழந்தைகளுக்கு இப்படி எல்லாம் அழகு சேர்க்க முடியும். 2 லட்சத்தை விட இது பெட்டரா தானே தம்பி தோணுது? பெட்டர்தா. ஆமா. ஏனி நாங்கெல்லாம் நகை போட்டுட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க நடுவர் அவர்களே. எங்க அப்பா அம்மா எல்லாம் எங்களுக்கு நகை போட்டு அனுப்புறாங்கன்னா புகுந்த வீட்டுக்கு அதுக்கு காரணங்கள் இருக்கு தெரியுமா? காரணம் இல்லாம நாங்க நகை போடல, அப்படித்தானே? நாங்கெல்லாம் எதுக்காக நெத்தி சுட்டி போட்டுட்டு போறோம்னு நினைக்கிறீங்க? கணவன் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று எங்க அப்பா அம்மா எங்களுக்கு நெத்தி சுட்டி போட்டு அனுப்புறாங்க. காதுல தோடு ஏன் போட்டுட்டு போறோம்னு நினைக்கிறீங்க? கணவன் காதோடு பேச வேண்டும் என்பதற்காக என்னுடைய பெற்றோர்கள் காதுல தோடு போட்டு அனுப்புறாங்க. கணவன் திருவோடு எடுக்கிறதுக்காண்டி தோடு போட்டுருக்கான் போல. கையில வளையல் ஏன் போடுறோம் தெரியுமா? குடும்பத்தை வளைச்சிருவா இல்லையா? வளைய கணவன் எங்களையே சுத்தி வரணும். அதுக்காக தான் நாங்க கலன்னு வளையல் போடுறோங்க. சுத்தி வரணும். அவனுக்கு தாய் தகப்பன பாத்திரப்படாது. உங்களையே சுத்தி வந்துட்டே இருக்கணும். கால்ல மெட்டி எதுக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எட்டி உதைக்கதான் இல்ல, கணவனோடு ஒட்டி உறவாடுவதற்காக தான் மெட்டி போடுறோம் நடுவர் அவர்களே. நாங்க ஒவ்வொரு நகை போட்டுட்டு போறதுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அத தரது யாரு? எங்க பெற்றோர். அந்த பெற்றோரை நாங்க பார்க்க மாட்டோமா? ஒரு 5 வயது நிரம்பிய 2 பெண் குழந்தைகள் பேசிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை சொல்லுது, என்னுடைய அப்பா ஃபாரின்ல இருக்காங்க, எங்க அப்பா வாங்கி தந்த பெரிய டிவி இருக்கு என்கிட்ட, பெரிய லேப்டாப் இருக்குது, பெரிய ஏரோப்ளைன் இருக்கு, பெரிய ரிமோட் கார் இருக்கு, உனக்கு உங்க வீட்டுல என்ன இருக்கு? உடனே அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு எங்க வீட்டுல எங்க அப்பா என் கூடாலே இருக்காங்க. பாத்தீங்களா? சின்ன குழந்தைகளுக்கு வர அப்பவே அந்த தாய் தந்தை பாசம் மனதுல விதைந்து போகுதுன்னு சொன்னா அது பெண் பிள்ளைகளுக்கு தான், ஆண் பிள்ளைக்கு கிடையாது. பாசம் பொம்பளை பிள்ளைகிட்ட தான் தெரியாது. என்கிட்ட கேளுங்க, இந்த உலகத்திலே யாருங்க பெரிய கோடீஸ்வரன் நினைக்கிறீங்க? கோடீஸ்வரி நினைக்கிறீங்க? டாடா? நோ. பிர்லா? நோ நோ. ஏன்ட்ட கேளுங்க. அம்பானி? அம்பானி எல்லாம் இல்ல. அதானி? அதுதான் ஆண்கள். பாத்தீங்களா? அவங்க பணத்தை தான் தேடுறாங்க. ஆனா எங்களை போல உள்ள பெண் மகள்கள்கிட்ட கேட்டா நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? எந்த ஒரு வீட்டுல அப்பா இறுதி வரைக்கும் நம்ம கூடாலே இருக்கிறாரோ அவங்க தான் நடுவர் அவர்களே
உண்மையான கோடீஸ்வரி, உண்மையான கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட சொந்தம் அப்பா அம்மா அப்படிங்கிற உறவு. அந்த பெற்றோரை இவங்களையா பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க? நாங்க தான் பாதுகாத்துட்டு இருக்கோம். நீங்க அனாதை இல்லத்துல எல்லாம் கொண்டு விட்டுறீங்க. நீங்க அனாதை இல்லத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, கூட்டிட்டு வருவோம். இந்த காலம் தொட்டு இப்ப வரைக்கும் பெற்றோரை வந்து அனாதையாக்கிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஆண் பிள்ளைகள் நடுவர் அவர்களே. ஆமா, பையன் சிங்கப்பூர்ல இருக்கான், அம்மா உள்ளூர்ல இருக்காங்க, நல்லபடியா போயிட்டு இருக்கு குடும்பம். சிங்கப்பூர்ல இருக்க அந்த மகன் சொல்றான், ஏமா நான் ஊருக்கு வந்துறேன், வந்த உடனே நீங்க என் கூட வந்துருங்க, சொத்து பத்து எல்லாம் வித்துட்டு வந்துருங்க, நான் உங்களை அப்படியே சிங்கப்பூர் கூட்டிட்டு போய் ராணி போல வாழ வைக்கிறேன் உங்களைன்னு சொல்றான். பையன் ஊருக்கு வர்றாங்க, அம்மா சொத்து பத்து இருக்கக்கூடிய வீடு எல்லாமே வித்து பையன் கையில ஒப்படைச்சுக்கிட்டு எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. கொஞ்சம் இருங்கம்மா, நான் இப்போ போய் அங்கே போய் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அவன் சொல்லிட்டு போன வார்த்தை, டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேம்மா, நீங்க இருங்க, நான் ரிட்டர்ன் வரேன்னு சொல்லி அந்த அம்மா காலையில இருந்து இரவு வரைக்கும் இருந்த இடத்திலே இருந்தாங்கங்க. உண்மையிலே நடந்த விஷயம். ஆனா மகன் திரும்பி வரல. அங்க நின்ன காவல்துறை அன்பர்கள் போய் கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு நேரம் இங்க இருந்துட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு. அது என் பையன் டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கான். ஏமா ஏர்போர்ட்ல யாருமா டிக்கெட் கொடுக்கா? அந்த அம்மாவுக்கு அந்த அறிவு கூட இல்ல பாத்தீங்களா? அதை வச்சு ஏமாத்திருக்காங்க பாத்தீங்களா? உங்க பையன் போன பிளைட்டு காலையிலே கிளம்பியாச்சு, உங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்கம்மா, அவங்களாம் நல்லா இருப்பானாமா அப்படின்னு காவல்துறை அன்பர்கள் சொன்னதுக்கு அந்த தாய் என்ன தெரியுமா சொல்லிச்சு? ஐயா இருக்கட்டையா, நீங்க அவனை திட்டாதுங்க, அவன் விட்டுட்டு போனது தப்பு தான், சாப்பிட விடாதுங்க, திட்டாதுங்க, என்னை எப்படி விட்டுட்டு போனாலும் என் பையன் நல்லா இருக்கட்டுன்னு அந்த தாய் நினைத்தாங்க. இப்படி அனாதையாக்கிட்டு இருக்குது யாரு? நடந்த சம்பவம். அதான் சொல்லுவாங்க, விட்டுட்டு போயிட்டான் ஒரு படுபாவி. ஆமா, அவெல்லாம் விளங்குவான்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்லுவாங்க, எத்தனை சன் இருந்தாலும் உங்களை காக்குறது கடைசியில பெண் சன் தான். அப்ப என்ன ஆத்தா என்ன ஒப்புக்கு தானடி, பாராங்கல்ல பெத்து போட்டா ஆசையேதடி, பெத்த புள்ள தந்தவனும் உப்புக்கு ஆகுமா, தாய்ப்பாலுக்கு வேலையும் வச்சா தாலி மிஞ்சுமா, வாய கட்டி வளர்த்த புள்ள வட்டி கட்ட சொல்லுதடி, வாங்கி தந்த காசுக்கெல்லாம் மல்லு கட்டி நிக்குதடி, கோடு ஒண்ணு கிழிக்க வச்சு கும்மி அடிக்குது அம்மாடி, சம்சாரம் அது ஒரு மின்சாரம், சம்சாரம் அது ஒரு மின்சாரம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கு இன்னைக்கு. அதாவது நடுவர் அவர்களே, மகாராஷ்டிரால 25 வயது உடைய ஒரு பையன் வந்து விபத்துல இறந்து போயிட்டான். அவனுடைய இறுதி சடங்குக்கு வந்ததுக்கு வரக்கூடிய நேரத்துல வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அந்த பையனோட அப்பா வந்து கிஃப்ட் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. சொந்தக்காரங்க எல்லாம் திட்டுறாங்க, டே இறந்திருக்கிறது உன்னோட பையன்டா, நீ கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லி திட்டுனாங்க. நீங்க என்ன திட்டாதுங்க, அந்த கிஃப்டை திறந்து பாருங்க, அப்புறம் நீங்க என்ன திட்ட மாட்டீங்க அப்படின்னு. அந்த ஒவ்வொரு பரிசு பொருளையும் திறந்து பார்க்க நேரம் உள்ள என்னது தெரியுமா இருந்து நடுவர் அவர்களே? ஹெல்மெட் இருந்து. ஏன்னு கேட்டாங்க. எதுக்கு தெரியுமா நான் ஹெல்மெட் வச்சிருக்கேன்? இந்த ஹெல்மெட் மட்டும் என்னுடைய பையன் அணிந்து அந்த வாகனத்தை ஓட்டி இருந்தான்னு சொன்னா இன்னைக்கு அவனுடைய உயிர் போயிருக்காதுங்க அங்க தலையில இருந்து அடிபட்டு. அதனாலதான் என்னுடைய பையன் இறந்தது போல எந்த பையனும் இறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் ஹெல்மெட் பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு வாழக்கூடிய அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேதான் யாரு? மகன்க உறவு. ஆனா நாங்க எவ்வளவு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கோம் தெரியுமா அப்பாவுக்கெல்லாம்? பஞ்சாப்ல ஜலந்தர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்ருதி அப்படிங்கிற 24 வயதுடைய ஒரு பெண் இன்று தேர்வின் மூலமாக நேரடியா நீதிபதி. பத்திரிகை நிருபர்கள்லாம் பேட்டி எடுக்கிறாங்க, உங்களுடைய இந்த வெற்றிக்கு காரணம் யார்? உடனே அந்த பொண்ணு யார கை காட்டினா தெரியுமா? என்னோட அப்பா தான். அப்போ உங்க அப்பா எங்க? எங்க அப்பா அண்ணா டீ கேன்ல டீ வித்துட்டு இருக்காருங்க அந்த கோர்ட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்லி. பாத்தீங்களா, ஒரு சாதாரண டீ வித்துட்டு இருக்கக்கூடிய டீ வியாபாரிய இன்னைக்கு உலகமே பார்க்க அளவுக்கு உயர்த்தியது யார் நடுவர் அவர்களே? பெண். ஆமா, பெண் பிள்ளைதான். அது மட்டுமா செஞ்சோம்? நாங்க எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் பெற்றோருக்கு பெருமை தான் சேர்த்து கொடுப்போம்.
அருணிமா சின்ஹான்னு சொல்லக்கூடிய தேசிய வாலிபால் பிளேயர். அந்த பொண்ணை ஒரு விளையாட்டு முடிஞ்சு வர நேரம் ட்ரெயினில் வச்சு அந்த திருடர்கள் திருட்டு தொழிலுக்கு போன நேரம் தூக்கி தண்டவாளத்துல வீசிட்டாங்க. 2011ஆம் ஆண்டு 2 கால்களையும் இழந்து மாற்றுத்திறனாளியாக இருந்த பெண், வாலிபால் பிளேயர் மாற்றுத்திறனாளியா இருக்கா. அவங்க அப்பாவும் அம்மாவும் கதறாங்க. நீங்க கலங்க கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய முயற்சியால் இன்று எவரெஸ்ட் சிகரத்தையே தொட்ட முதல் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற பெயரை பெற்றோருக்கு வாங்கி கொடுத்திருக்கிறது யாரு? எங்களுடைய பெண் பிள்ளைகள். அதான் மகர் தந்தை காற்று. அதான் சொன்னோம், நாங்க தளர மாட்டோம். உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது. என்னை இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்ற கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள். கால போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். புலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். தோல்வியின்றி வரலாறா துக்கம் என்ன என் தோழா. ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் அந்த வாழ்வு நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. நடுவர் அவர்களே, நாங்க எப்படி எங்களுடைய பாசம் எப்படி இருக்கோன்னு அஜித் சகோதரர் அஜித் அழகா சொன்னாரு. நாங்க வீட்டுல இருக்கிறது வரைக்கும் அப்பா அம்மாவை நினைப்போமா, அப்படிதானே? கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் புருஷனை நினைப்போமா, அப்புறம் பிள்ளைங்களை நினைப்போமா? எங்களுடைய சிந்தனை ஒன்றா இருக்காதான். நடுவர் அவர்களே, எங்களுடைய மொத்த சிந்தனையும் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்களுடைய முழுமையான சிந்தனையும் பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, அவர் கட்டிய தாலியை கழுத்தில் சுமந்து, ஒட்டுமொத்த 2 குடும்பங்களின் பாரங்களை சுமக்கிறதே மகள் அப்படிங்கிற உறவுதான். நடுவர் அவர்களே, தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, தன்னிலை மறந்து பூக்குதடி, காற்றிடம் யோசனை கேட்குதடி. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே என்று மாளவில்லை என்று தோணுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாள், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாள். அன்பெனும் கூடையை நீட்டுகிறாள், அதில் 1000 மழை துளி சூட்டுகிறாள். அடி கோவில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது சிந்தனை போதுமடி. இப்படி ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் தாய் ஒன்று, ஆனா பெற்ற குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஒன்று இருந்துன்னு சொன்னா, ஒன்று அவனை பெற்ற தாய், இன்னொன்று அவன் பெற்ற தாய், இன்னொன்று அவனை பெற்றெடுத்த தாய். நடுவர் அவர்களே, அப்படிதான் இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளானவள் தந்தைமாரையும் தாய்மாரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எந்த நிலையில் பார்த்தாலும் பெற்றோரை பேணி பாதுகாப்பது ஆண் பிள்ளைகளை விட எங்களுடைய பெண் பிள்ளைகளே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு தாய் தகப்பனுக்கு பெருமையை சபையில் அந்த பெருமையை வாங்கி கொடுக்கக்கூடியது பொம்பளை பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான் தம்பி. அவங்க சொன்ன அதுக்கு சாட்சியோடு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. உடனடியாக இதற்கு மறுப்பு பேசுவதற்காக, தன்னுடைய கருத்தை பேசுவதற்காக பேராசிரியர் சதீஷ்குமார் அவர்கள் உங்கள் மத்தியிலே. அவையோர் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பு தந்த நடுவர் அவர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோரை பெரிதும் பேணி போற்றுவது ஆண் பிள்ளைகளா அல்லது பெண் பிள்ளைகளா என்ற அருமையான தலைப்பில் இந்த பட்டிமன்றம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அருமையான ஒரு பேராசிரியர் நடுவர் ஐயா அவர்கள் இதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். பிறர் தன்னை பின்பற்றி வர வேண்டும் என்ற முன் உதாரணத்தோடு தடத்தை பதித்து நடப்பவன் தலைவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தோடு, சமூக அக்கறையோடு, சமூக பொறுப்போடு நடந்து கொண்டிருக்கும் எங்கள் பேராசிரியர் நடுவர் ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். என்னதான் இவ்வளவு நிறைஞ்சது?
சரி. மரத்திலிருந்து விழும் ஒரு இலை கூட நான் இந்த இடத்தில் தான் இருந்தேன் என்று ஒரு தடத்தை வைத்து கொண்டு செல்கிறது. அதுபோல் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நான் எதற்காக பிறந்தேன், என்ன செய்தேன் இந்த நாட்டுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, சமூகத்திற்காக என்பதை விட்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு, சமூக அக்கறையோடு இந்த சமூகத்திற்காக பல நல்ல காரியங்களை தன்னால் இயன்றதை ஒரு குழுவாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பணி இன்னும் தொடரும். மாபெரும் சபையினில் நீ நடந்த உனக்கு மாலைகள் எழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அப்படி இருக்கணும். நடுவர் அவர்களே, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று நாம் பிரித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமா. ஆனால் இப்பொழுது அரசாங்கமே சொல்லுகிறது நாமே இருவர், நமக்கு எதற்கு ஒருவர். ஆமா. இப்பொழுது குடும்ப கட்டுப்பாடு என்ற பெயரில் அநேக வீடுகளில் ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் இருக்கிறது. ஆமா. இதில் நீங்கள் ஆண் பிள்ளை என்னை பார்க்கவில்லை என்றோ அல்லது பெண் பிள்ளை என்னை பார்க்கவில்லை என்றோ எந்த பெற்றோரும் குறை சொல்ல முடியாது. ஆமா. ஏனென்றால் இருப்பதே ஒரு பிள்ளை. ஆமா. இன்னொன்று காரியம், இந்த ஏற்கனவே பேசியவர்கள் சொன்னார்கள் பெண் பிள்ளைகள் தான் பெற்றோரை கவனிக்கிறார்கள் என்றும் ஆண் பிள்ளைகள் கவனிக்கவில்லை என்றும். அவர்கள் பேசியதை கேட்கும்போது ஆண் பிள்ளைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக எங்கேயாவது அனுப்பிவிட வேண்டும் போல் அவர்கள் பேசினார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமா எங்கேயாவது கொண்டு போட்டுடலாம். வெள்ளம் வந்துட்டான்னா மட்டும் ஆம்பளை பிள்ளைய தேடுவாங்கல்ல, கொண்டு அந்த சைடில் விட்டு யாப்போ போட்டு கொண்டு வரியாப்போ, அவன் பாம்புல தண்ணிக்குள்ளே தள்ளிட்டு போவான். பார்த்துருக்கிறீங்களா? இவன் அங்கே இந்த வெள்ளம் வறட்சியில், புயல் வறட்சியில், சுனாமி வறட்சியில் ஆம்பளை பிள்ளை வேணும் அவங்களுக்கு. மற்ற நேரம்லாம் பொம்பளை பிள்ளை. ஐயா, ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை வேண்டும் என்று சொல்வார்கள். ஆமா. அதுபோல் சொல்வார்கள் ஆண் பிள்ளை கடைசி காலத்தில் கொள்ளி வைப்பதற்காக ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று ஆண் பிள்ளையை பற்றி சொல்லி சொல்லி வளர்ப்பார்கள். பெண் பிள்ளையை என்ன சொல்லுவார்கள்? எந்தாவது ஒரு நாள் இன்னொரு வீட்டுக்கு போக போகிறவள் தானே என்று சொல்லி அப்படியே பெண் பிள்ளையை வளர்ப்பார். அதாவது ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஆம்பளை பிள்ளை தனக்கு வீட்டில் கொல்லி வைப்பான் அப்பாவுக்கு, பொம்பளை பிள்ளை அடுத்த வீட்டில் போய் அங்கே கொல்லி வைப்பா. ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். மொத்தத்தில் கொல்லி வைப்பு தான் நடக்குது. நடுவர் அவர்களே, அவர்கள் சொன்னார்கள் ஆண் பிள்ளைகள் 108 போகிறார்கள், 108 வருகிறார்கள் என்று. ஆமா. இது ஒரு ஆண் பிள்ளையின் குற்றம் அல்ல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. தாய் பெற்று தந்தை வளர்க்காவிட்டால் அது நாய் பெற்ற செல்வம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். எனவே பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்கவில்லை என்றால், இந்த சமூகத்திற்கு பயனில்லாமல் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு யார் காரணம்? பிள்ளை வளர்ப்பு சரியில்லை என்று சொல்லுவார்கள். தாய் சரியில்லை. அதுபோல் ஒரு பாடல் பாடினார்கள், நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன் இங்கு ஏன் பிறந்தாய் என்று. உண்மையிலே அது அவருடைய தப்பு. தான் பிறந்த காரணத்தை அறியாதவர் பிள்ளை பெற்றதே தப்பு. பாவம், கண்ணதாசன் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்க. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை. அவன் தான் நிழல் தருவாங்கிறது தகப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் MA படிக்கிற காலத்தில் என்னுடைய ஆசிரியர் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அவருக்கு 4 சகோதரிகள். அவருடைய தாயாரை கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்திற்கு மேலாக தன்னோடு வைத்து அந்த ஆசிரியர் பராமரித்து வந்தார். ஆனால் அந்த காலகட்டங்களில் அவருக்கு பிறந்த பெண் பிள்ளைகள் அந்த தாயாரை பார்க்கவில்லையாம். ஆனால் தாயார் இறந்த அன்று இந்த பிள்ளைகள் வருகிறார்கள். அதில் ஒரு கடைசி பெண் பிள்ளை ஓடி வந்தாளாம். வாகனத்திலிருந்து இறங்கி வீட்டிற்கு ஓடி என்ன பெத்த தாயே, என்ன விட்டுட்டு போயிட்டியே அந்த அப்படின்னு.
இந்த ஆசிரியர் ஓடி வந்தார் கடும் கோபத்தோடு. யாரும் அழக்கூடாது, சத்தம் மூச்சு கேட்க கூடாது என்று எச்சரித்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இத்தனை ஆண்டுகளாக இந்த தாய் இந்த வீட்டில் இந்த அறைக்குள் முடங்கி கிடந்தாள், நீங்கள் எல்லாம் எங்கே போனீர்கள் என்று அந்த சகோதரிகளை பார்த்து கேட்டார். இன்றைக்கு இந்த அவள் இறந்து விட்டால் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று கடும் கோபத்தோடு பேசினார். இன்னொரு வார்த்தை கூட சொன்னார், என்னை விட்டுட்டு போயிட்டியேன்னு நீ அலறிய தங்கச்சி, அம்மா எழுந்து யாரெல்லாம் என் கூட வரானா எத்தனை பேர் போறீங்கன்னு கேட்டார். இதெல்லாம் பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, எல்லாம் சொல்வதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையிலே நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதுதான் இங்கு பிரச்சனை. அதே மாதிரி இப்ப என்ன எங்க குடும்பத்துல பாருங்க, எங்க அப்பா இறக்கும்போது, இறக்குறதுக்கு முன்னாடி அப்பப்ப என்ன கூப்பிட்டு சொல்லுவாரு, நீ இந்த வீட்டுல மூத்த மகன், மூத்த பையன், உனக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நீதான் எனக்கு காலத்துக்கு பிறகு அம்மாவை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், தங்கச்சியை கெட்டி கொடுக்கணும், இந்த காரியத்தெல்லாம் என்னிடத்துல சொல்லுவாரு. ஆனா அதெல்லாம் எனக்கு அப்ப பெருசா தெரியாது. ஆனா நான் கல்லூரி படிக்கிற காலத்திலே என்னுடைய தந்தை இறந்து விட்டார். அப்பொழுது அது ஒரு சுமையாக எனக்கு தோன்றியது. பல நேரங்களிலே அதை தனிமையில் அமரும் போது இந்த குடும்ப சுமையை நாம் எப்படி சுமக்க போகிறோம் என்ற கவலை எனக்கு இருந்தது. நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய ஊரில் ஒரு பழக்கம் இருக்கிறது, பெண் பிள்ளைகளை கெட்டி கொடுத்த பிறகுதான் ஆண் பிள்ளைகள் திருமணம் செய்ய வேண்டும். எனக்கு பிறகு தம்பி, தம்பிக்கு பிறகு தங்கை, ஆனாலும் தங்கைக்கு தான் முதலாவது திருமணம், அதன் பிறகு தம்பிக்கு, அதன் பிறகுதான் நானே திருமணம் செய்தேன். உங்களெல்லாம் தெய்வமா கும்பிடணும் சார். தங்கச்சிக்கு முடிஞ்ச பிறகு கூட பரவாயில்ல, ஆனா தம்பிக்கும் முடிச்சிருக்க பத்தியலா நீங்க. இதுதான் சார் பெரிய மனசு. இந்த குடும்ப பொறுப்பை சுமக்கிறோம். அதற்காக ஆண்களுக்கு பாசம் இல்லை என்றோ, ஆண்கள் பெற்றோரை பேணவில்லை என்றோ நாம் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட முடியாது. பொன்முடியார் எழுதிய புறநானூற்று பாடல் ஒன்று, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சம முறுக்கி களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இதிலே சொல்லப்பட்டிருக்கிற 5 பெயரில் ஒரே ஒருவர் மட்டும் தாய். மற்ற அனைத்து கடமைகளும் மன்னருக்கு, கொல்லருக்கு, ஆண்களுக்கு, வீரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா கடமைகளும் ஆண்களுக்கு தான் சொல்லியிருக்கு. ஆண்களுக்கு ஒரே ஒரு கடமை தான், சோறு பொங்கி தரணும். சமூகத்திலே ஆண்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. இப்ப ஆண் பிள்ளை ஒரு பெற்றோரை கவனிக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் பெண்கள் என்று நான் சொல்லுவேன். ஓ, இது சரியான பாயிண்ட். என்னுடைய நண்பர் ஒருவர் சென்னைக்கு வேலைக்காக சென்று விட்டார். அவருடைய தந்தையார் நாகர்கோவிலிலே தனிமையிலே இருந்தார். ஊரிலே, சொந்த ஊரிலே தனிமையாக இருந்து விட்டார். ஆனால் இந்த மகன் தந்தையை அழைப்பார், அப்பா நீங்க வாருங்க, என்னோடு இருங்கள், நான் உங்களை கவனிக்கிறேன் என்று. ஆனால் இவர் போவார், 1 மாதம் இருப்பார், வந்து விடுவார். அவருக்கு அந்த நகர வாழ்க்கை சலித்து போனது. ஏனென்றால் கணவனும் மனைவியும் வேலைக்கு சென்று விடுவார்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று விடுவார்கள். இவரால் தனிமையாக அந்த நகரத்தில் ஒரு அபார்ட்மெண்டில் தங்கி வாழுவது அவருக்கு வெறுத்து விட்டது. அவருக்கு வெளியே போவதோ அல்லது அவருடைய நேரத்தை செலவழிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அதனால் ஊருக்கு திரும்ப வந்து விடுவார். இப்படி ஊரிலேயே தங்கி தனிமையிலே இருந்து தன் காலத்தை கழித்து விட்டார். இதில் ஆண்மகன் என்ன குற்றம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்மகன் தன்னுடைய வேலையை விட்டு சொந்த ஊரிலே இருந்தால் இந்த தகப்பனாரை கவனிக்கலாம், அல்லாவிட்டால் இந்த தகப்பனாரை அவர் யாரையாவது வைத்துத்தான் கவனிக்க முடியும். இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளிலே வயதானவர்களை கவனிக்க அரசாங்கமே முதியோர் இல்லங்களை வைத்திருக்கிறது. அப்ப இந்தியா அப்படி செய்யலாம். அது அவர்களுடைய வயதான காலத்தை அவர்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கழிக்க வேண்டும் என்பதில் அரசே அக்கறை கொள்கிறது. இதை தவறு என்று சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அதுபோல இரண்டாவது, மனைவி, நல்ல ஒரு மனைவி அமைந்தால் அந்த குடும்பம் உண்மையிலே பெற்றோரை கவனிப்பதில் எந்த பிரச்சனையும் வராது. மனைவிக்கு இதில் பங்கு இருக்கிறது. மாமியார் மருமகள் சண்டை இன்றைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. 2 வீட்டில் 4 ஆண்கள் கூட சேர்ந்து வாழ்ந்து விடுவார்கள். ஆனால் 2 பெண்களால் ஒத்து போக முடியவில்லை. எனக்கு வேலை கிடைத்தது,
லஞ்ச ஒழிப்பு துறையில் கடைசி வரியில் அவன் எழுதுகிறான் 10 லட்சம் லஞ்சம் கொடுத்தவுடன். எனவே ஆண் பிள்ளைகள் இந்த பெற்றோரை கவனிக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த சமூகம், குடும்பத்தில் வருகிற பெண் பிள்ளைகள், பெற்றோருடைய வளர்ப்பு போன்ற காரணிகளும் அமைவதால் அவர்களால் பெற்றோரை சரியாக கவனிக்க முடியவில்லை. மற்றபடி பெற்றோரை ஆண் பிள்ளைகள் நன்றாக கவனிக்கிறார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஸ். பொன்னைக்கு ஆண் பிள்ளைகள் கவனிக்கல, பெற்றோரை கவனிக்கல அப்படின்னா கூட அதுக்கு கூட காரணம் பெண்கள் தான். இங்கே வரக்கூடிய வருத்தப்படி வலது காலை எடுத்து வச்சதுதான் உண்டு. முதல் குறி மாமியாருக்கு தான். மவளை இன்னும் 90 நாளைக்குள்ள உனக்கு படத்துக்கு பூவையும் போட்டு அதுக்கு பொட்டம் போடலன்னா நான் சுப்பிரமணியனுக்கு மொபைலில் பேருக்கு சொன்னேன் அப்படின்னு ஒரு சபதத்தோடு தான் வலது காலையே எடுத்து உள்ள வைக்க. அடுத்த குறி மாவனாக இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்கு. இந்த பயல்களெல்லாம் உடனடியாக என்ன செய்யணும்? இந்த இடத்த விட்டு நாடு கடத்தணும், இல்லைன்னா நம்ம கடந்துடணும். இந்த ஒரு குறிக்கோளோடையே வாருங்க. எப்படி நாங்கள் பெற்றோர்களை பாதுகாக்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. உடனடியாக இதுக்கு மறுப்பு சொல்வதற்காக செல்வி ஆசிரியர் அனுஜா அவர்கள். நடுவர் அவர்களே, பெற்ற தாய் தந்தைக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவாங்கன்னு இந்த ஆண் பிள்ளைகளுக்கு முதல்ல தெரியுமா? உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா? வயசான காலத்துலயும் அவங்களுக்கு பல்லு இருக்கா, அவங்களுக்கு பல்லு நல்ல கண்டிஷன்ல இருக்கா, ஏதாவது தெரியுமா? முறுக்கு, சுத்து முறுக்கு, அந்த முறுக்கு, இந்த முறுக்குன்னு எல்லாம் வாங்கிட்டு போடுறது. ஆனா இந்த பெண் பிள்ளைகள் அப்படி கிடையாது. அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அம்மா எதை ஆசையா சாப்பிடுவாங்க, அப்பா எதை சாப்பிட்டுக்கிடுவாங்க, முன்னாடி அப்பா எதெல்லாம் சாப்பிடாம இழந்து அதை நமக்கு தந்து சந்தோஷப்பட்டாங்கன்னு ஒவ்வொன்னையும் அணுவா ரசிச்சு தந்து வளர்க்கறது இந்த பெண் பிள்ளைகள் தான். வாய்க்கு ருசியா ஆக்கி போடுவாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இந்த காலத்துலயும் உடல்நல குறைவா இருந்துச்சுன்னா கணவன் வீட்டுக்கு சென்றா கூட அங்க இருந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓடி வந்து பாக்குறது பெண் பிள்ளை தான். அந்த படுக்கையில இருக்கும் போது பெண் பிள்ளை பாப்பாங்களா, இல்ல ஆண் பிள்ளை எங்க அம்மாவை கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்களா? சொல்லு, நீ என்ன பாப்பியா? அவங்க அப்பாவை பக்கத்துல இருந்து பார்க்க முடியுமா? பொம்பளை வரணும். அது அன்னைக்கே சொல்லுவாங்க, அடிக்கடி பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த ஆண் பிள்ளையே பெற்றதுக்கு பேசாம ஒரு தென்னம்பிள்ளைய வளர்த்திருக்கலான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர், மனமே பெத்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனைய பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க. தென்னம் பிள்ளை அழகா கேட்டாங்க ஒரு முதியவர்கிட்ட, ஐயா உங்கள் பொம்பளை பிள்ளை உங்களை பார்க்குதா, இல்லைன்னா உங்கள் ஆம்பளை பிள்ளை உங்களை பார்க்குதா, யாருக்கு வீட்டில் இருக்கீங்க, யார் கவனிக்கிறாங்க? நீ தகப்பனார் ரொம்ப சோகமாக சொன்னார். 2 பிள்ளைகளும் பார்க்கல, ஒரு 4 தென்னம்பிள்ளை வச்சுருந்தேன், அந்த தென்னம்பிள்ளை தான் இப்போ கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இளநீரும் அதுவும் இதுவும் வருமானம் தந்து அதுதான் என்ன பார்த்துட்ருக்கு. தென்னம்பிள்ளை இருக்குது இல்லை, பெத்த பிள்ளைக்கு இல்லையே தம்பி, நீலாம் ஒரு மனுஷன். நடுவர் அவர்களே, இந்த ஆண் ஒரு அப்பா தன் மகள் பிறக்கும் போது எவ்வளவு ஆனந்தமாக ஒரு பாட்டை பாடுறாங்கன்னு பாருங்க. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே, எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே, கனவில் நினைவாக நினைவில் கனவா கலந்தாள் காதல் தேவி, உறவின் பலனாக கடலில் அமுதாக பிறந்தாய் நீயும் கனியே, எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நடுவரையா, உறவின் பலனாக கடலில் அமுதாக விளைந்த சொத்துன்னு சொல்றாங்க. நம்மை பெற்றோர்கள் நம்மை 10 மாதம் சுமந்து தோள்களிலும் மடியிலும் சுமந்து வளர்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு மன கஷ்டம்னு வரும்போது எந்த ஒரு ஆண் பிள்ளைக்கு மடியிலையாது ஒரு தாயோ தந்தையோ தலை வைத்து படுத்து பார்த்துருக்கீங்களா? இல்ல. பெண் பிள்ளை தான் தாயா மடி கொடுக்கும்.
பொம்பளை பேரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர்கண் எந்த மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே உலகத்தின் அந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கேவா தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் அரறிறாரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து. நடுவர் அவர்களே, உடல்நிலை சரியில்லை, எந்த பெண்ணும் வெளியே போக முடியாது, ஒரு ஆண் பிள்ளைய தான், ஒரு ஆணோட உதவி தான் நாடன்னு சொல்றாங்க. அந்த காலெல்லாம் மாறி போச்சு. இந்த காலத்துல எங்களாலையும் ராத்திரினா அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஒரு பைக் எடுத்துட்டு வெளியே போக முடியும். எல்லாராலையும் பைக் ஓட்ட தெரியும், ஸ்கூட்டி ஓட்ட தெரியும், காரம் ஓட்ட தெரியும், உடனே எடுத்து பிளைன் கூட ஓட்ட தெரியும். வாரத்துல பற கூட பிளைட்டை ஓட்டும் போது இந்த பூமியில தரையில ஓடக்கூடிய ஒரு பைக்கே ஓட்ட மாட்டோம். ஓட்ட முடியாதா? நைட் எந்த நேரத்துலயும் நாங்க வந்து நீங்க எல்லாம் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, இப்போ ஃப்ளைட் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, ஸ்கூட்டர் ஓட்டுங்க. ஆனா ஆம்பளைக்கு இப்போ உங்களை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியல பத்தியெல்லாம். அங்கதான் நாங்க இருக்கோம் சிங்கப்பெண்ணா. அங்கதான் நாங்க இருக்கோம் சிங்கப்பெண்ணா. அதுலேயும் இந்த கல்யாணம் ஆன ஆம்பளைகளுக்கு எல்லாம் ஃபேமிலி மேன் ஒரு பேர் உண்டு தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? ஏன் ஃபேமிலி மேன் சொல்கிறீங்க? கல்யாணம் ஆன அன்னையில இருந்து அவனுக்கு மொழி இந்த மொழி முழிச்சுக்கிட்டு இப்படி இருப்பான். அதான் ஃபேமிலி மேன் மாறி மாறி ஃபேமிலி மேன் அப்படின்னு ஆகும். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நந்திக்கடன் தீபதற்கே கருவிலே உன்னை ஏந்துவேனே ஒரு முறை தலைகுனி உன் வெற்றி சிங்கம் முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. வணங்கக்கூடிய நாள் கூட வந்தாச்சு. இந்த ஆண் இனமே பெண் பிள்ளைகளை பார்த்து வணங்கும் நாளே வந்தாச்சு. ஐயா, உடலில் உள்ள வலியை ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு போனா கூட குறைச்சிடலாம். ஆனா தாய் தந்தையின் மனவேதனையை போக்க பெண் பிள்ளைகளால் மட்டுமே முடியும், வேற யாராலும் முடியாது. ஆம்பளை பையன்கிட்ட சொல்லி பாருங்க, தலைவலிக்கு கொஞ்சம் தலைவலிக்கே தலைவலியா இடக்க வந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு போயிடுவான். ஆனா பொம்பளை பிள்ளைகிட்ட அம்மா கொஞ்சம் தலைவலிக்குமா, அந்த தைலத்தை கொஞ்சம் போட்டு விடுன்னா அப்படி தைலத்தை எடுத்து அப்படி போட்டாலே போதும், அந்த தலைவலி போயிடும். போகுதா இல்லையா? கோடாலி தைலம். ஒரு ஆண் பிள்ளையை பெற்றப்போ அந்த தாயும் தந்தையும் நினைப்பாங்க, பள்ளி முடித்து பள்ளி பருவம் முடித்து கல்லூரி பருவம் முடித்து அதனை தொடர்ந்து ஒரு வயது வரும்போது நம்மளை இனி வேலை பார்த்து நம்மளை கஞ்சி ஊத்தி நம்மளை பாதுகாப்பான்னு நினைப்பாங்க. ஆனா அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? படிச்சு பார்த்தே ஏறவில்லை, குடிச்சு பார்த்தே ஏறிடுச்சு, படிச்சு பார்த்தே ஏறவில்லை, குடிச்சு பார்த்தே ஏறிடுச்சு, சிரிச்சு பார்த்தே சிக்கவில்லை, முறைச்சி பார்த்தே சிக்கிடுச்சு. அப்பா காசுல நல்ல விதமா செலவு பண்ணாலும் செலவே பண்ணக்கூடாது. என்னைக்குனாலும் நம்ம தான் அப்பாவை பார்த்துக்கணும்னு அந்த ரூபாவை நல்ல விதமா செலவுபடுத்தணும். அவன் எப்படி தெரியுமா செலவு பண்ணுப்பான்? நாங்க அப்பா காசில் பீர் அடிப்போம், எஸ்எம்எஸ்ஸில் சைட் அடிப்போம், நாங்க அப்பா காசில் பீர் அடிப்போம், எஸ்எம்எஸ்ஸில் சைட் அடிப்போம், அடிப்போம். இந்த வயசு போனா வேற வயசு இல்ல, அழக ரசிக்கலனா அவன் தான் மனுஷன் இல்ல. ஒரு ஆண் பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டு நம்மளை கஞ்சி ஊத்தி பார்க்கன்னு சொன்னா அவன் அழக ரசிக்கானா, சைட் அடிக்கானா? அதான் அந்த அப்பா காசுலே பீர் அடிப்பானா, எஸ்எம்எஸ்ல சைட் அடிப்பானா, வெட்டி பையனு பேர் எடுப்பானா. ஒரு நல்ல பிள்ளைன்னு பேரு தான் வாங்கி கொடுக்கல, வெட்டி பையனு பேரை வாங்கி கொடுப்பாரு. அந்த பேர் யாருக்கு வேணும்? வெட்டி பையனு பேர் வாங்குறதுக்கு நீ கொஞ்சம் வெட்டி பையக்க தெரியாது. அப்பனுக்கு காசை இல்லாமல் ஆக்கி சொல்லுமா, நீ சொல்லு. நான் இப்போ பெண்கள் சைடு வந்து பொம்பளை பிள்ளைகள் பாவம் நான் பார்த்துருக்கேன்ல, அது பாட்டுக்கு வரும், செல்ஃபோனை எடுக்கும், யாருக்கா மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு அது பாட்டுக்கு உக்காந்துட்டு இருக்கு.
அது வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு அமைதியா அது வேற ஒரு ஒண்ணும் இல்ல. பீர் அடிப்பு உண்டா, ஒரு பீடி அடிப்பு உண்டா? அப்படி இல்ல. இந்த நாகர்கோயில எடுத்துக்கிட்டாலே போதும். நாங்க கிளாஸுக்கு போயிட்டு வகுப்புக்கு போயிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம், அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். அதுல ஒரு சுரங்க நடை பாதை இருக்கு பாத்தீங்களா? அந்த பசங்க, அந்த ஆண் பிள்ளைகள் கல்லூரி வந்ததும் என் பிள்ளை 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆகி காலேஜுக்கு போயாச்சின்னு அந்த பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த சப்பை வெளியே சுரங்க நடை பாதைக்குள்ள நிற்பான். லே மச்சான், நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்தாச்சு, 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரிசையா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிடிச்சு விட்டு லே இன்ஸ்டா ஐடிதா, லே நம்பர் தான், இதுதான் கேக்குறாங்க. அந்த சுரங்க நடை பாதைக்குள்ள நடமாடும் போது ஒரே ப்ரொபோசலா தான் இருக்கும். இப்படிதான் இருக்கு ஆண் பிள்ளைகள். எந்த பெண் பிள்ளைகளாவது நான் காலேஜ் வந்தாச்சு, டே உங்கள்கிட்ட தான் பொம்பளை பிள்ளைல சுரங்கத்துக்குள்ள போகாதுங்கன்னு சொல்லணும். இன்ஸ்டா ஐடி யாராவது கேக்குறாங்களா? எந்த ஒரு பெண் பிள்ளைகளாவது கேக்குறாங்களா? இவங்க நம்பரை சுருட்டி இங்க இருந்து எரிஞ்சிருவாங்க, இன்ஸ்டா ஐடி எழுதி போட்டுருவாங்க. எல்லாம் தப்பும் செய்யறது இந்த ஆண் பிள்ளைகள் தான். எந்த பெண் பிள்ளைகளும் தப்பு செய்யல. நீ சுரங்கத்துக்கு மேலோடி போனா? நான் சுரங்கத்துக்கே இப்ப போக மாட்டேன். சுரங்கத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா? நான் சுரங்கத்துல தங்கம் இருக்கும், வைரம் இருக்கும்னு தான் நினைச்சேன். இது சுரங்க புறம்போக்குள்ள சுரங்கத்துல தான் நடக்குவா? சரி, இப்போ சுரங்கத்துல இவ்வளவு மகிமை இருந்துருக்கு. அது மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவது பெண் பிள்ளைகளா ஆண் பிள்ளைகளா? ஒன்றும் இல்லை. அஜித் அண்ணா நீங்க சொல்லுங்க, உங்க அம்மாவை வாமா போமான்னு சொல்லுவீங்களா? அம்மா வாங்கம்மா போங்கம்மா சொல்லுவீங்களா? எல்லாரும் வாமா போமான்னு தான். எல்லாரும் வாமா போமா சொல்லுவாங்க, அப்படித்தானே? ஆமா. யாராவது வாட்டி போட்டி சொல்லுவீங்களா? அது சொல்ல மாட்டாங்கம்மா. யாருமே சொன்னது இல்லையா? மனசு விட்டு சொல்லுங்க. அது யாரையும் சொல்ல மாட்டாங்க. வாங்க மேடம், உட்காருங்க மேடம், மனைவிய. சரி, அதை விடுவோம். அப்புறம் மேடம் சொல்லுங்க, சமைச்சிட்டீங்களா? இல்லை நான் சமைக்கிறேன்னா சமைக்கிறேன், இல்லைன்னா அவ சுகிட்ட சொல்லிடவா? ஸ்விக்கி 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 சொமாட்டோ. ரொம்ப ரொம்ப கவனமாக தான் நடக்கணும். கொஞ்சம் கவனம் பெசகுனாலும் பாத்திரம் மண்டைய பதம் பாத்திரம். தன் பெற்றோர்களின் கால்களில் விழுந்து வணங்கும் ஆண் பிள்ளைகள் யாரையாவது பாத்துறீங்களா? எனக்கு தெரியுமா விழுவீங்க? உங்களோட திருமண நாள் அன்னைக்கு விழுறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க, சந்தோஷமா விழுவான். இனி விழ மாட்டோம்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே. அது எதுக்கு தெரியுமாமா? அடுத்த நாள்ல இருந்து பொண்டாட்டிய காலில் விழணும் இல்ல, அதுக்கு ஒரு ரிஹர்சல் தான் தாய்க்கு காரில் விழுந்து பாக்குது. அந்த ரிஹர்சல் தான் அன்னைக்கு நடக்குது. ஆனா பெண் பிள்ளைகள் அப்படி அல்ல. நல்ல நாள்னு மட்டும் இல்ல, வெளியே எங்கேயாச்சும் போகும்போது கூட அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்க. தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ, அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். நாட்டு செவிலியர்களை உலக நாடுகளே அழைக்கிறாங்க. பொறியாளராக, செவிலியாளராக வெளிநாட்டில் உழைத்து தன் பெற்றோர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பிறந்த 3 மாதத்திலேயே தன் தாயின் கையில் தன் குழந்தையை கொடுத்துவிட்டு நம் நாட்டை பாதுகாக்க வீராங்கனையாக மாறி பெண் பிள்ளைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நாம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. தாய் தந்தை அன்பை இழந்து விடாதே, முதியோர் இல்லம் அனுப்பி விடாதே. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பெற்றோரை பெரிதும் பேணி காப்பது, போற்றுவது, மதிப்பது, இதெல்லாம் யார் ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பிள்ளைகளுக்கு தேவையான கருத்துக்களை அவங்க சொன்னாங்க. இல்லை பெண் பிள்ளைகள் தான் அப்படின்னு அவங்களும் ஆணித்தரமாக சொன்னாங்க. நம்ம யதார்த்தமான வாழ்க்கை முறையை பார்ப்போம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்க்க வேண்டாம், இப்போ நடைமுறையை நான் பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்லூரிகளை பார்க்குறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளிகளை பார்க்கின்றேன். அத்தனையும் பொம்பளை பிள்ளைகளாக தான் இருக்குது.
பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, கல்வியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, தனியார் வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, அத்தனையிலும் பெரும் 50% மேலேயே யார் தான் இருந்துகிட்டு இருக்கான்னு சொன்னால் பெண் பிள்ளைகள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னு சொன்னால் பொம்பளை பிள்ளையை பெற்றதில் அந்த பெற்றோர்கள் இன்னைக்கு சந்தோஷப்படுகின்றார்கள். அந்த நிலம் அப்படியே மாறிட்டு, பெண் குழந்தைகளை பெற்றால் சங்கடப்பட்டு வருத்தப்படுகின்ற அந்த நாட்கள் எல்லாம் கரைந்தோடி மறைந்தோடி இன்றைக்கு பெண் குழந்தைகளை பெற்றால் பெருமையாக என் பிள்ளை அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய அளவிற்கு பெண்கள் தங்களுடைய திறமையை நிரூபித்திருக்கின்றார்கள். அதனால் அந்த இடத்துல ஆண்களுடைய அந்த வருகை, ஆண்களுடைய தடம் பதித்து, சார் சொன்னாங்கள்ல தடம் பதிப்பு, அதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. எங்கே இருக்கான்னு தெரியல. அனுஜா சொன்னது மாதிரி பல பேர் சுரங்கத்துக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்கான், இன்னும் சுரங்கத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கனவெல்லாம் படிப்பு, டிகிரிக்கு மேலே போகிறதுக்கு டிகிரியிலேயே பாதியிலேயே சண்டையை போட்டான். முக்கால்வாசி வேறு எப்படி ஏதோ கொஞ்சம் தான் தேறி வருது, பாதி வேறு கஞ்சாவையும் போட்டுக்கிட்டு தண்ணி, போதைப் பொருட்கள், சினிமா, இல்லைன்னா சினிமா நடிகரை மாதிரி வரும். அவனுக்கு தலையை பார்த்துருக்கிறீங்களா? இங்கேயும் வெட்டிக்கிட்டு ஒரு சைஸாக பேண்ட்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு, அவனுக்கு பேண்ட்டையும் சட்டையும் போட்டால் நமக்கு அப்படி இருக்கு. இவன் பேஷன் வைக்கிறதுலையும், முடி வெட்டதுலேயும், கேடிஎம் பைக் ஓட்டதுலேயும், பைக் என்னென்ன ரேஸுக்காரோ அது என்ன இதுக்கு நீ கொஞ்சம் பேர் சமூக ஊடகத்துலேயும் தெரியான். இந்த இளைஞர்களை கெடுப்பதற்காக நீ சினிமா நடிக்க அவன் ஒரு வாக்கில் கெடுப்பான், அவன் டாஸ்மாகை வச்சு, சார் சொன்னது மாதிரி அரசாங்கம் டாஸ்மாகை வச்சு அவன் இன்னொரு வாக்கில் கெடுக்கான். இப்படி சினிமா ஒரு பக்கம், போதை ஒரு பக்கம், டாஸ்மாக் ஒரு பக்கம், இப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சூழலுக்குள்ளே அகப்பட்டு சிக்கி சின்ன பின்னமாகி இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைகள் தான். இன்னைக்குள்ள ஒரு 10-15 வருட கதையை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் சிக்கியிருக்கான், சின்ன பின்னமாயிருக்கான். இதை தாண்டி ஏதோ கொஞ்சம் பேர் இன்ஜினியர் ஆகிறான், டாக்டர் ஆகிறான், அப்படியே அவன் போயிடான். அப்படியே கல்யாணம் ஆகி பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு அப்படியே போயிடுவான். அதுக்கப்புறம் தாய்ந்த தகப்பனும் இங்கே தான் இருக்கணும், அப்படியே காசு அனுப்புவான். இல்லைன்னா தங்கச்சி சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போய் கதைகளும் நடந்துகிட்ருக்கு. அழகாக ஒரு தகப்பன் அழகாக எழுதினார், மகனே நீ பிறந்த அன்று வைத்தோம் ஒரு தென்னங்கன்று, நீனும் மலர்ந்தாய், தென்னங்கன்று அழகாக வளர்ந்தது, நாங்கள் கொடுத்த உணவில் நீ வளர்ந்தாய், நாங்கள் ஊற்றிய நீரில் அந்த தென்னம் பிள்ளை வளர்ந்தது, எங்கோ இருந்து ஈட்டுகின்ற பணம் உனக்கு இன்பத்தை தருகின்றது, ஆனால் இந்த தென்னை மரமோ எங்களுக்கு சுக நிழலும் இளநீரும் தந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் நீ இமெயிலில் மூழ்கி இருக்கும்போது எங்களை மொய்த்த செய்தி உன்னை வந்து சேரும். அப்பொழுது கூட நீ வரமாட்டாய், ஆனால் நாங்கள் வளர்த்த இந்த தென்னம்பிள்ளையினுடைய அந்த ஓலைகள் எங்களுக்கு பாடைகளாக கடைசி மஞ்சமாக அது அமையும் என்று சொல்லி ஒரு தந்தை வேதனையோடு சொல்லுகின்றார் என்று சொன்னால், இதுதான் இன்றைக்கு பெரும்பான்மையான தந்தையர்களுடைய யதார்த்த நிலை. இதற்கு ஒரு காரணம் அவர்களும் கூட சார் சொன்னது மாதிரி சின்ன பிள்ளைந்து ஃபாரின் போனோம்டா, ஃபாரின் போயிடணும்டா, அங்கே போய் சிங்கப்பூர் போனேன்னா இவ்வளோ சம்பளம்டா, லண்டனுக்கு போனேன்னா அவ்வளோ சம்பளம், அமெரிக்காவுக்கு போனால் அவ்வளோ சம்பளம், நிறைய சிறிதனம் வாங்கலான்னு பிள்ளைகளை ஊட்டி வளர்த்துட்டு கடைசியில் அவன் பறந்து போயிட்டே இருக்கான். இதுதான் இருந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த சமூக வழக்கப்படி, நம்முடைய சமுதாய வழக்கப்படி பெற்றோர்களை பெரிதும் போற்றி பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள், அந்த கடமை, அந்த உரிமைக்குரியவர்களாக இருப்பவர்கள் ஆண்கள் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைய சூழலில் அது கொஞ்சமாக மாறி, சொன்னது மாதிரி பொம்பளை பிள்ளைகள் தான் கடைசி நேரத்தில் வந்து இருந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நிறைய வீட்டில் இது நடந்துகிட்டு இருக்கு. கடையில் கிடக்கும்போது பொம்பளை பிள்ளை தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. மருமவா அவங்க அம்மாவை பார்ப்பான். புரிஞ்சிடலாம், சூப்பராக. இப்போ அந்த சமூகம் எப்படி மாறி இருக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு? அவங்க அம்மாவை அவள் பார்ப்பான். அப்போ இதை யார் பார்க்கணும்? பெத்த பிள்ளை தான் பார்க்கணும். ஒரு பையன் அழகாக வந்து அம்மாட்ட சொன்ன, அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் கொண்டு வந்திருக்கேன், ஒரு கெட்ட செய்தியும் கொண்டு வந்திருக்கேன். எதை முதல்ல சொல்லணும்? நல்ல செய்தியே சொல்லு. நல்ல செய்தி என்னென்னாம்மா, நீ ஆசைப்பட்டது மாதிரி உன் மகா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு தனி குடித்தனம் போயிட்டான். பின்ன என் பிள்ளை கட்டிக்காரி இல்லை, புத்திசாலி, அதெல்லாம் செய்யண்டாமா, என் மகள்லா, நான் பெத்த பிள்ளைலான்னா. அடுத்தால என்ன தம்பி என்ன செய்தியோ சொன்னியே, அது ஒன்றும் இல்லைம்மா, அதே மாதிரி தான் நானும் என் மனைவியும் தனி குடித்தனம் போகிறதா நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். என் பாவி கெடுத்துட்டாளே, என் குடும்பத்தை கெடுத்துட்டாளே, என் பிள்ளையை கெடுத்துட்டாளேன்னு வாயிலையும் வயிற்றுலையும் போட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் இன்றைக்கி இந்த உலகம் போய்கொண்டு இருக்கின்றது. பல பெற்றோர்கள் தனிமையில் தான் இருக்கின்றார்கள். பல பேர் தனிமை, கொடுமையிலும் கொடுமை, முதியோர்களுக்கான தனிமை தான் மிகப்பெரிய கொடுமை. அதை இன்னைக்கு ஆண் பிள்ளைகளும் செய்கிறாங்க, பெண் பிள்ளைகளும் செய்கிறாங்க. உங்களை மூத்த சன் பார்க்குறானா இளைய சன் பார்க்குறானான்னு கேட்டேன்.
அவர் அழகாக சொன்னார், 2 சன்னும் பார்க்கல, கவர்மெண்ட் தரக்கூடிய பென்ஷன் தான் என்ன இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எந்த சன்னுமே பார்க்கல, எந்த டாக்டரும் பார்க்கல அப்படிங்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே இன்றைய சூழலில் பெற்றோரை பெரிதும் போற்றி பாதுகாப்பது என்ற நிலையில் ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் உயர்வாகவே இருக்கின்றார்கள். அந்த பழைய மரபுகளை எல்லாம் தாண்டி அவங்க பார்க்குறாங்க. ஆனாலும் 1000 பிடுங்கல்களுக்கு இடையில இருக்குல்ல தொந்தரவு, இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி போய் அம்மாக்கிட்ட 2 வார்த்தையை பேசிட்டு வரணும். நீ துடிக்கக்கூடிய ஆம்பளை எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? எல்லாம் சமாளிக்கணும். அண்ணன் தம்பிகிட்ட பேசுகிறதுக்காக ஓடி ஒளிஞ்சு பேசக்கூடிய எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? ஆமாம், அதை இவர்கள் செய்கின்றார்கள். இங்கேயும் இருக்குது. இப்போ நான் தீர்ப்பு எதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், 2 பக்கங்களுமே தவறாகவும் இருக்கின்றது, சரியாகவும் இருக்கின்றது. இந்த மன்றத்தை இன்றைக்கு பொறுத்தவரை பெற்றோரை பெரிதும் போற்றி பாதுகாக்க வேண்டியது ஆண்களும் பெண்களுமே அந்த சம உரிமையை எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.